வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் வீடு, ஃப்ளாட் இல்லை பிளாட் வாங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? தமிழ்நாடு ஹெச்பி வெப்சைட்டில் அப்ளை நவ் அண்ட் புக் நவ்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? லாட்ரினா என்ன? ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டுனா என்ன? இடபிள்யூஎஸ், எல்ஐஜி, எம்ஐஜி, ஹெச்ஐஜினா என்ன? காமன் பூல், ஆக்ஷன்னா என்ன? அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பிறகு என்ன நடக்கும்னு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கிளியராக பார்க்கலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹெச்பி அஃபிஷியல் போர்ட்டலில் அப்ளை நவ் அண்ட் புக் நவ் ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். டிஎன்ஹெச்பியில் ப்ராப்பர்ட்டி அலாட்மெண்ட் மெத்தட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎன்ஹெச்பியில் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி அலாட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்கீமுக்கு ஸ்கீம் அலாட்மெண்ட் மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெயினாக லாட்ரி, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு, காமன் பூல், ஆக்ஷன் மாதிரி மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்த உடனே டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் அந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு அலாட்மெண்ட் மெத்தட்னா என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, அப்ளிகேஷன் டேட் என்னன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லாட்ரி மெத்தடுங்க. லாட்ரினா எலிஜிபிள் அப்ளிகேண்ட்ஸில் இருந்து லாட்ரி ட்ரா மூலமாக ப்ராப்பர்ட்டி அலாட்மெண்ட்டுக்கு அப்ளிகன்ட்ஸ் செலக்ட் பண்ணப்படுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணின உடனே ப்ராப்பர்ட்டி கன்ஃபார்ம் ஆகிடும்னு அர்த்தம் இல்லை. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் விண்டோ க்ளோஸ் ஆகும். அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆன பிறகு டிஎன்ஹெச்பி உங்கள் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸும் டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபை பண்ணி எலிஜிபிலிட்டி இருக்கிற அப்ளிகேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லாட்ரி ட்ரா முடிஞ்சதுக்கப்புறமா செலக்டட் அப்ளிகண்ட்ஸுக்கு ரெஜிஸ்டர்ட் இமெயில், எஸ்எம்எஸ் அண்ட் டிஎன்ஹெச்பி அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக ரிசல்ட் அண்ட் ஃபர்தர் புக்கிங் டீட்டெயில்ஸ். லாட்ரி ட்ரா முடிஞ்சதுக்கப்புறமா செலக்டட் அப்ளிகண்ட்டுக்கு ரெஜிஸ்டர்ட் இமெயில், எஸ்எம்எஸ் அண்ட் டிஎன்ஹெச்பி அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக ரிசல்ட் அண்ட் ஃபர்தர் புக்கிங் டீட்டெயில்ஸ் கம்யூனிகேட் பண்ணப்படுங்க. ஸோ லாட்ரி ப்ராசஸ் சிம்பிளாக சொன்னால் அப்ளை பண்ணணும், வெரிஃபிகேஷன், லாட்ரி ட்ரா, செலெக்ஷன், ஃபர்தர் அலாட்மெண்ட் அண்ட் புக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட். லாட்ரியில் செலக்டட் அப்ளிகன்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வெயிட்டிங் லிஸ்ட்டும் இருக்கலாம். வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்த உடனே ப்ராப்பர்ட்டி கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இல்லை. ஸோ டிஎன்ஹெச்பி அஃபிஷியல் வெப்சைட், ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், இமெயிலில் வர அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு. ஸோ இது லாட்ரி மாதிரி இல்லை. அவைலபிள் யூனிட்ஸில் எலிஜிபிள் அப்ளிகேட்ஸுக்கு ப்ரிஃபர்ட் யூனிட்ஸை செலக்ட் பண்ணி புக் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ நம்ம எந்த யூனிட் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நம்ம புக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எலிஜிபிள் அப்ளை பண்ணி அவைலபிள் யூனிட்டை செலக்ட் பண்ணி புக்கிங் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வில் 20 மினிட்ஸ் பேமெண்ட்டுங்க. ஸோ டிஎன்ஹெச்பியில் ஆன்லைன் போர்ட்டலில் ஒரு ஸ்பெசிஃபிக் யூனிட் செலக்ட் பண்ண பிறகு இனிஷியல் பேமெண்ட் பண்ண 20 மினிட்ஸ் டைம் விண்டோ கொடுப்பாங்க. ஸோ புக் நவ் பண்ண போகிறவங்க பேமெண்ட் அமௌண்ட் அண்ட் பேமெண்ட் மெத்தடு பிஃபோர் ஆண்டாக ரெடியாக வச்சுக்கோங்க. யூனிட் செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கு டிலே பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளை நவ் விஎஸ் புக் நவ் ஆப்ஷன். ஸோ அப்ளை நவ்னா என்ன, புக் நவ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்ளை நவ்னா பர்டிகுலர் ஸ்கீம் ப்ராப்பர்ட்டிக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லாட்ரி பேஸ்ட் ஸ்கீம்னா அப்ளை நவ் மூலமாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு எலிஜிபிலிட்டி வெரிஃபிகேஷன் அண்ட் லாட்ரி ப்ராசஸ்க்கு வெயிட் பண்ணணும். புக் நவ்னா அப்ளிகபிள் எஃப்சிஎஃப்எஸ், ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் ஸ்கீமில் அவைலபிளாக இருக்கிற ஸ்பெசிஃபிக் யூனிட்டை செலக்ட் பண்ணி புக்கிங் ப்ராசஸ் ப்ரொசீட் பண்ணுறது. சிம்பிளாக சொன்னால் அப்ளை நவ்னா அப்ளிகேஷன், புக் நவ்னா அவைலபிள் யூனிட் புக்கிங். ஆனால் எக்ஸாக்ட் ஆப்ஷன் ஸ்கீமோட அலாட்மெண்ட் மெத்தடுக்கு டிபெண்ட் ஆகும். ஸோ போர்ட்டலில் அந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு டிஸ்பிளே ஆகிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்கம் கேட்டகரி தான். டிஎன்ஹெச்பியில் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ்க்கு மந்த்லி இன்கம் பேசிஸில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மந்த்லி இன்கம் 25,000 வரை. எல்ஐஜி லோ இன்கம் குரூப் மந்த்லி இன்கம் 25,000 முதல் 50,000 வரை. எம்ஐஜி மிடில் இன்கம் குரூப் மந்த்லி இன்கம் 50,000 இருந்து 70,000 வரைக்கும். ஹெச்ஐஜி ஹை இன்கம் குரூப்புங்க, மந்த்லி இன்கம் 70,000க்கு மேலே. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மந்த்லி இன்கம் அண்ட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணுங்கள். ஸோ ஹையர் இன்கம் கேட்டகரியில் ஒரு முக்கியமான விஷயம்,
ஐஎம் இன்கம் கேட்டகரியில் இருக்கிற அப்ளிகன்ஸ் இடபிள்யூ ஸோ ஹையர் இன்கம் கேட்டகரியில் இருக்கிற அப்ளிகேட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இடபிள்யூஎஸை தவிர லோயர் இன்கம் கேட்டகரி பிளாட் ஃப்ளாட் இல்லை ஹவுஸை சூஸ் பண்ண ரெக்வஸ்ட் பண்ண முடியும். டிஎன்ஹெச்பி ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் சப்ஜெக்டாக. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் எம்ஐஜி கேட்டகரி அப்படின்னா எம்ஐஜி ப்ராப்பர்ட்டி மட்டும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அசம் பண்ணிக்க வேணாம். பர்டிகுலர் ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி கண்டிஷனை செக் பண்ணுங்கள். ஸோ காமன் பூல் சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். சர்டின் ஸ்கீம்ஸில் காமன் பூலில் யூனிட்ஸ் ஆஃபர் பண்ணப்படும். இந்த யூனிட்ஸ்க்கு செப்பரேட் அலாட்மெண்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இருக்கலாம். ஸோ காமன் பூல் ஆப்ஷன் இருந்தால் அந்த ஸ்கீமோட ஸ்பெசிஃபிக் நோட்டிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி டீட்டெயிலை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன். ஆக்ஷனில் லாட்ரி ஆர் எஃப்சிஎஃப்எஸ் மாதிரி நார்மல் அப்ளிகேஷன் அண்ட் புக்கிங் ப்ராசஸ் இல்லை. ப்ராப்பர்ட்டி ஆன்லைன் ஆக்ஷன் மெத்தட் மூலமாக ஆஃபர் ஆட் பிட் பண்ண வேண்டிய ப்ராசஸ். ஸோ ஆக்ஷன் ஸ்கீம்னா டிஎன்ஹெச்பி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க ஆக்ஷன் டேட், எலிஜிபிலிட்டி, பேமெண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ நார்மல் அப்ளை நவ் ப்ராசஸோட ஆக்ஷன் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் பேமெண்ட். ஸோ ப்ராப்பர்ட்டி அலாட்மெண்ட் மெத்தட் அண்ட் ஸ்கீம் டைப்புக்கு அக்கார்டிங்காக பேமெண்ட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இனிஷியல் பேமெண்ட், பேலன்ஸ் பேமெண்ட் ஆர் இன்ஸ்டால்மெண்ட் ஷெட்யூல் டிஎன்ஹெச்பி அஃபிஷியல் போர்ட்டலில் கொடுக்குற டியூ டேட்குள்ளே பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அவுட்ரைட் பர்ச்சேஸ் ஸ்கீமில் ஸோ தமிழ்நாடு ஹெச்பி பிரகாரம் படி ஃபுல் ப்ராப்பர்ட்டி காஸ்ட் ஸ்பெசிஃபைடு பீரியட்குள்ளே பே பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் அவங்க 90 டேஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் 90 டேஸ்க்குள்ளே பே பண்ணணும். செல்ஃப் ஃபினான்ஸ் ஸ்கீமில் இன்ஸ்டால்மெண்ட் ஷெட்யூல் அக்கார்டிங்காக பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணணும். பேமெண்ட் டியூ டேட் மிஸ் பண்ணால் அலாட்மெண்ட் கேன்சலேஷன் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பேமெண்ட் ஷெட்யூல் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் பே பண்ண முடியலன்னா 90 டேஸ்க்குள்ளே பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ லாட்ரி ரிசல்ட் ஸோ எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அவங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரூல். ஸோ ஜாயிண்ட் அப்ளிகேட் டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸில் மல்டிபிள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி லாட்ரியில் மோர் தென் 1 யூனிட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆனால் டிஎன்ஹெச்பி ரூல்ஸ் பிரகாரம் 1 யூனிட் மட்டும்தான் ரிட்டைன் பண்ண அலோவ் பண்ணப்படும் அப்ளிகேட் சாய்ஸ் பேசிஸில். ஸோ மல்டிபிள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரூல்ஸை கேர்ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ வரைக்கும் டிஎன்ஹெச்பியில் லாட்ரி, எஃப்சிஎஃப்எஸ், அப்ளை நோ, புக் நோ, இடபிள்யூஎஸ் டு ஹெச்ஐ இன்கம் கேட்டகரிஸ், காமன் பூல், ஆக்ஷன் அப்ளிகேஷன்ஸ் அப்புறம் என்ன நடக்கும் கிளியராக பார்த்துட்டோம். ஸோ இப்போது ஆக்சுவல் டிஎன்ஹெச்பி அஃபிஷியல் போர்ட்டலுக்கு அவைலபிள் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் எப்படி செக் பண்ணோம், அப்ளை நோ ஆப்ஷனில் எப்படி அப்ளிகேஷன் புக் பண்ணி புக் நோ ஆப்ஷனில் எப்படி யூனிட்டை புக் பண்ணணும்னு நம்ம செக் பண்ணலாம்.